சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருந்த ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று நேர்காணல் செய்கிறார். இவர் கடந்த முறை அதிமுக சார்பில் தேனி போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. அண்ணன் தம்பி இடையே பிரச்சனை ஏற்பட்டால் ஊரில் உள்ள பெரியவர்கள் தீர்த்து வைப்பது போல என்னையும் பழனிசாமியையும் அமித்ஷா சேர்த்து வைத்தார் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டு கால ஆட்சியில் 2080 பாலியல் வன்கொடுமைகள், 39,999 போக்சோ வழக்குகளே திமுக அரசு செய்த சாதனைகள். திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும் என வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மாணவியின் குடும்பத்திற்கு முழுமையான நீதி கிடைக்க அனைத்து வழிகளிலும் உறுதுணையாக நிற்பதாக உறுதியளித்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் இறுதி காலத்தில் அவருக்கு அளித்த வாக்குறுதிக்காக ஸ்டாலினுடன் இருப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்தார். விசில் சத்தம் தான் நம் தேசிய கீதம், அது கேட்டால் வெற்றி நிச்சயம். உலகை ஆளும் 9 கோள்களில் யாராலும் வெல்ல முடியாதது சூரியன் தான் என திருநெல்வேலியில் நடந்த திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 90 தொகுதிகள் தருவதாகவும் ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் முதல்வராக இருக்கலாம் என பேரம் பேசினார்கள். ஆனால் பதவிக்காக டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம் என தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நீங்கள் எந்த எண்ணத்தில் ரஜினி பற்றி பேசினீர்கள் என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும் ஆதவ் என குளத்தூரில் நடந்த தாவேக கூட்டத்தில் தாவேக உறுப்பினரும் ரஜினி மன்ற முன்னாள் செயலாளருமான அசோக் மேடையில் கேள்வி எழுப்பினார். நான் பேசியதன் நோக்கம் வேறு. என்னுடைய பேச்சு உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதற்கான வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் என ரஜினி பற்றி அவதூறாக பேசியது குறித்து தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கோரினார். நடிகைகளுக்கும் குடும்பம் இருக்கும் என்பதை மறந்துவிட்டு அரசியல் மேடைகளில் அவர்களை பற்றி தவறாக பேச வேண்டாம், நாகரிக அரசியலை பழகுங்கள் என இயக்குநர் அமீர் கூறியுள்ளார். தொடர் அழுத்தத்தால் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள ஒப்புதலை பெற்றுள்ளோம். விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது. அடுத்து மத்திய அரசு வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருக்கும் கீழடி ஆய்வறிக்கையையும் வெளியிட வைப்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், நேரு உள்ளிட்டோர் நேர்காணல் நடத்தினர். தமிழகத்தில் கடந்த 75 நாட்களில் மட்டும் 246 கொலைகள் நடந்துள்ளது. ஆனால் மாநிலத்தில் இதுவரை ஒரு டிஜிபியை கூட நியமிக்க முடியாத நிலையில்தான் திமுக அரசு உள்ளது என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழக மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்றார். தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் கலந்து பேசி விரைவில் அறிவிப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதியை பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சிப்போம். கடந்த முறையை விட அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களை கஷ்டப்படுத்தும் கேஸ் பிரச்சினை குறித்து பழனிசாமி பேசாதது ஏன்? மக்கள் மட்டுமின்றி அதிமுகவினருக்கே பழனிசாமி மீது நம்பிக்கையில்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கூட்டணி தொடர்பாக தாவேக தலைவர் விஜயுடன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்கள் கோரிக்கையை பாரதிய ஜனதா ஏற்க மறுத்ததால் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேற முதல்வர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகாவில் ஏற்கனவே 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள 174 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது. அந்த வகையில் பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் களமிறங்குகிறார். தீநகரில் ஆனந்த், வெள்ளிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகின்றனர். அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின் ஆகியோர் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள். நான் உட்பட மற்றவர்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் முதல்வர்கள் என ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னையில் இபிஎஸ், மதுரையில் நயினார் நாகேந்திரன், கடலூரில் அன்புமணி, தஞ்சாவூரில் தினகரன், ஈரோட்டில் ஜி.கே. வாசன் பங்கேற்றனர். விளாத்திக்குளம் அருகே படுகொலை செய்யப்பட்ட +2 மாணவியின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போனில் ஆறுதல் கூறினார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் உரிய நடவடிக்கை எடுப்போம், உறுதியுடன் இருங்கள் என உறுதியளித்தார். தமிழகத்தில் உளவுத்துறை செயலிழந்துவிட்டது. உளவுத்துறை என்பது முதல்வரின் குடும்பத்துக்கு ஏவல் செய்யும் துறையாக மட்டுமே உள்ளது என சென்னையில் நடந்த என்டிஏ கூட்டணியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பழனிசாமி பேசினார். உங்கள் கனவை சொல்லுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார். நான் நயன்தாரா வேண்டும் என கேட்பேன், முதல்வர் எனது கனவை நிறைவேற்றுவாரா என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். நயன்தாரா குறித்து பேசிய சி.வி. சண்முகம் பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்துள்ளார்.
அதிமுகவினருக்கு அரசியல் நாகரிகமோ அடிப்படை அறமோ என்றுமே இருந்ததில்லை என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்தார். சி.வி. சண்முகத்தின் பேச்சு குறித்து பழனிசாமி ஏன் கண்டிக்கவில்லை? தமிழக பெண்களை அவமானப்படுத்திய அதிமுக கட்சிக்கும் அவர்களின் தலைவருக்கும் மக்கள் நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். நடிகை ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசியதற்கு தமிழக பெண்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் தேர்தலில் நிற்பதற்கான உரிமையை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பாலபாரதி தெரிவித்தார். நடிகை நயன்தாரா பெயரை குறிப்பிட்டு கொச்சையாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு திரைத்துறையினரை கேவலமாக பேசுவதுதான் உங்கள் கொள்கையா என நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடிகை குறித்த சர்ச்சை பேச்சுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வருத்தம் தெரிவித்தார். நடிகையின் பெயரை தவறுதலாக கூறிவிட்டேன் என விளக்கமளித்தார். தாவிக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். வாழ்க தமிழகம், வளர்க தமிழக மக்கள், ஜெய்ஹிந்த் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவடைந்தது. பாமக பெயர் சின்னம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சென்னை ஐகோர்ட் மறுப்பு தெரிவித்தது. தேர்தல் காலம் என்பதால் தேர்தல் நடைமுறைக்கு இடையூறு ஆகிவிடும் என்று கூறி வழக்கை மே 10ஆம் தேதிக்கு பின் விசாரிக்கலாம் என்றது. மறைந்த தலைவர்களின் சிலைகளை மறைக்க தேவையில்லை என அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,17,200க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 60 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,650க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 4 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 280க்கு விற்கப்படுகிறது. ஒடிசாவில் பார்லி தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரமேஷ் ஜெனா, சோபியா ஃபிர்தௌஸ், தசாத் கமாங்கோ ஆகியோர் நீக்கம் செய்யப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் 291 தொகுதிகளுக்கான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜி போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் வீடுகளுக்கு தடையின்றி நடைபெறுவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதற்றத்தில் மக்கள் முன்பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து 45,000 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் புறப்பட்ட டேங்கர் கப்பல் நந்தா தேவி குஜராத் துறைமுகம் வந்தடைந்தது. நாடு முழுவதும் 12,000 முறை சோதனை நடத்தப்பட்டு 15,000 பதுக்கல் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவையில் நடந்த என்டிஏ ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன், உதவித்தொகை வழங்குவதற்காக முதல்வர் மூக்குத்தி இருக்கா, கம்மல் இருக்கா, புருஷன் இருக்காரான்னு கேட்பாரு. ஆனா இபிஎஸ் அப்படி இல்ல என அவர் பேசியது பெண்களை முகம் சுளிக்க வைத்தது. 234 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதில்லை. எனினும் ஜனநாயக பயிற்சி முறையில் விருப்ப மனு பெறப்படும் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரசியல் மேடைகளில் பெண்களை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்ற மனநிலை ஆபாசமானது மட்டுமல்ல, ஆபத்தானதும் கூட. சி.வி. சண்முகம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் பணம் சம்பாதிக்க தமிழக சுகாதார கட்டமைப்பையே சீரழித்திருக்கிறது திமுக அரசு என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை முதல்வரும் அக்கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ளார். 226 தொகுதிகளில் நிச்சய வெற்றி உறுதி என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதலால் கடினமான சூழல் ஏற்பட்ட போதும் உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியா வளர்ச்சி அடைந்து வருகிறது. இந்தியா விரிவான ஏற்றுமதி வளர்ச்சியை அடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து கேரள காங்கிரஸ் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி 55 பேர் கொண்ட தனது முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது போர் தொடுத்த அதிபர் டிரம்பின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க அரசின் தேசிய உளவுப்படை பிரிவு இயக்குநர் ஜோகன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரான் போர் ஜூன் மாதம் வரை நீட்டித்தால் மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட 4,50,00,000 பேர் பட்டினி கிடக்க நேரிடும் என ஐநா எச்சரித்துள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். சில எண்கள் உங்களுடன் நீடித்திருக்கும். அப்படியான எண்களில் ஒன்றுதான் 7. ஆனால் இன்று 8ஆம் எண்ணிற்கு மாறுகிறேன். இதற்கான காரணத்தை விரைவில் நீங்கள் அறிவீர்கள் என MS தோனி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் மருத்துவமனை மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது.
இது ஒரு கோழைத்தனமான மற்றும் மனசாட்சியற்ற வன்முறை செயலாகும். இதை எந்த வகையிலும் ராணுவ இலக்காக நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு விவகாரத்தில் எங்களுக்கு யாரும் உதவ தேவையில்லை. நாங்கள் உலகின் வலிமையான தேசம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். கூட்டு பாதுகாப்பு என்ற கருத்து இருந்தபோதும் நேட்டோ அமைப்பின் உறுப்பினர்கள் உதவவில்லை என்றார். அமெரிக்க படைகளின் தாக்குதலால் ஈரான் படைகள் முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளன. மீண்டும் கட்டமைக்க முடியாத அளவுக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதலில் 6 ஆண்டுகளாக ஈரானின் பாசிஷ் படைப்பிரிவில் தளபதியாக இருந்த சுலைமானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த இந்தியா முன்வர வேண்டும் என பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா இரு தரப்பினரின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என்றும் கூறியுள்ளார். துபாய் விமான நிலையம் உட்பட பல்வேறு பகுதியில் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் துபாய், அபுதாபி உள்ளிட்ட அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. நடிகை நயன்தாரா குறித்து CV சண்முகம் சர்ச்சையாக பேசிய நிலையில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். பெண்களுக்கு சேலை மட்டும் கொடுத்தால் போதுமா, பாவாடை இல்லாமல் எப்படி கட்டுவது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பொது வாழ்க்கையில் இருக்கும் நடிகைகள் பொது சொத்து அல்ல. நடிகை குறித்து பேசும் முன் அதே இடத்தில் உங்கள் அம்மா, தங்கை, மனைவி, மகள் இருந்தால் இப்படி பேசுவீர்களா என குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாத நிலையில் 2ஆம் நாளாக இன்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளர்கள் யாரும் ஆர்வம் காட்டவில்லை. மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்ததால் ஜெயித்து விடுவோம் என்ற திமிரில் திமுக உள்ளது. முதல்வரோ பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை கண்டுகொள்ளாமல் ரீல்ஸ் விளையாடிக் கொண்டிருக்கிறார். பெண்கள் திமிரி எழுந்து திமுக ஆட்சியை அகற்றுவர் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். நடிகர் ரஜினியை யாரும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. அன்புக்கு மட்டும்தான் ரஜினிகாந்த் அடிபணிவார். மிரட்டலுக்கு அவர் அடிபணியக்கூடியவர் அல்ல என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை முதல்வர் ஸ்டாலினோ, துணை முதல்வர் உதயநிதியோ துண்டுச்சீட்டு இல்லாமல் கூற முடியுமா என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்தார். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. வரும் சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என டிடிவி தினகரன் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக 44,000 குற்றங்கள் நிகழ்ந்துள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு முடியாத ஸ்டாலின் முதல்வராக இருக்க தகுதியற்றவர் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தலுக்காக 136 பொது பார்வையாளர்கள் மற்றும் 151 செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாளை முதல் அவர்களது பணிகளை துவங்குவார்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றிருக்கும் செய்தி தமிழக ஊடகங்களின் கேமராக்களுக்கு மட்டும் ஏன் எட்டவில்லை? டெல்லிக்கு ஒரு முக்கிய புள்ளி விசாரணைக்கு சென்றது மட்டும் தெரியாமல் போனது எப்படி என தாவேகா நிர்வாகி நாஞ்சில் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தது. குட்காவுக்காக ஒரு அமைச்சர் மீதே வழக்கு போடப்பட்டதாக அமைச்சர் ரகுபதி கூறினார். நடிகர்களுக்கு போதைப்பொருள் சப்ளை செய்து கைதானவர் அதிமுக நிர்வாகி. பாரதிய ஜனதா தோழமை கட்சி என்பதால் கேஸ் சிலிண்டர் பிரச்சினையை குறித்து எடப்பாடி பேச மறுத்துவிட்டதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 5 கொலைகள் நடக்கிறது. ஒரு பக்கம் சாராயம், மறுபக்கம் கஞ்சா, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் நீங்கள் எதற்கு இருக்கிறீர்கள் என NDA ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ஆவேசமாக பேசினார். திமுக ஆட்சியை அகற்ற நினைப்பவர்கள் ஓரணியில் இணைவோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வந்தால் வாக்குகள் பிரியாது. வருவதும் வராததும் அவரது இஷ்டம். வந்தால் அவருக்கு நல்லதென பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கூறினார். தமிழகத்தில் பிஞ்சு குழந்தைகள் கூட பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கேவலமான அரசு திமுக அரசுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறினார். திமுக அரசை கண்டித்து NDA கூட்டணி சார்பில் தேனி பங்களாமேடு பகுதியில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையில் பேசிக் கொண்டிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் கடும் வெயில் தாக்கத்தால் மயங்கி விழுந்தார். உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இன்னும் ஒரு அமாவாசை முடிந்து பௌர்ணமி வந்தால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமையும் என திமுக அரசை கண்டித்து திருப்பூரில் NDA கூட்டணி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் சொன்னார். வரும் சட்டசபை தேர்தலில் மக்கள் பலம்தான் ஜெயிக்கும், பணபலம் ஜெயிக்காது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மக்களை ஏமாற்றவே திமுக அரசு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது என்றார். திருத்தணி அருகே கஞ்சா போதை கும்பல் கண்ணில் கண்ட பெண்களை விரட்டி தாக்கியுள்ளது. தமிழகத்தின் அப்பா என்று கூறும் முதல்வர் ஸ்டாலின் பெண்களிடம் போதையில் வீரத்தை காட்டும் அளவிற்கு இளைஞர்களை மாற்றி இருப்பது தீய ஆட்சியின் சாபக்கேடு என பாரதிய ஜனதா MLA வானதி தெரிவித்துள்ளார்.
நடிகர் ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் அர்ஜுனா அவதூறாக பேசியதை தாவேகா தலைவர் விஜய் ஏன் கண்டிக்கவில்லை என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணிக்கு வரும்படி நாங்கள் யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை, யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவும் தேவையில்லை. எங்கள் கூட்டணி பலமாகத்தான் இருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். நடிகர் ரஜினிகாந்தின் மனவலிமை குறித்து தனக்கென தனி அடையாளம் இல்லாமல் மாமனாரின் பணத்தை வைத்து பல கட்சிகள் மாறி ஒரு அடையாளம் தேடிக் கொண்டிருப்பவர்கள் பேசுவதையும் இல்லூஷன் என்று கூறலாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அடுத்து அமையும் திமுக ஆட்சியில் சீனியாரிட்டி என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். மூத்தவர் என்ற தகுதியெல்லாம் இனி பொருந்தாது. அதிக வெற்றியை பெற்று தருபவர்களுக்கே அமைச்சர் பதவி என மாவட்ட செயலாளர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தேமுதிக தொகுதி பங்கீட்டை முதலில் இறுதி செய்துவிட்டு பின்னர் எங்களை அழையுங்கள் என திமுக தலைமையிடம் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிவித்துள்ளன. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு முட்டையிலும் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி கட்டாயம் அச்சிட வேண்டும் என உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. முத்திரை இல்லாத முட்டைகள் மனித பயன்பாட்டிற்கு தகுதியற்றது என்று கருதப்பட்டு அழிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. சமையல் கேஸ் சிலிண்டர் தொடர்பாக பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பு என்பது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கட்டாயமல்ல என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த சம்பவம் கவலை அளிக்கிறது. அவர்களின் உடல்களை சொந்த ஊருக்கு அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 2 பேருக்கும் மார்ச் 24ஆம் தேதி வரை சிறைக்காவலை நீட்டித்து இலங்கை கிளிநொச்சி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 5 மாநிலங்களில் 1111 மத்திய பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. மாநில அரசால் நியமிக்கப்பட்ட குழுவின் ஆய்வுக்கு பின் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடப்பாண்டு IPL போட்டிகளை நடத்த கர்நாடக அரசு அனுமதி அளித்துள்ளது. கீழடியில் 11வது கட்ட அகழாய்வு நடத்த தமிழக தொல்லியல் துறைக்கு மத்திய தொல்லியல் துறை அனுமதி அளித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் https://subita.eci.government.in என்ற இணையதளம் வழியாக வேட்புமனு தாக்கல் செய்யலாம். புதிய வசதியை தேர்தல் கமிஷன் அறிமுகம் செய்கிறது. மிக முக்கியமான தபால்களை ஒரே நாளில் கொண்டு சேர்க்கும் விதமாக 24 விரைவு தபால் என்ற புதிய வசதியை இந்திய தபால் துறை இன்று அறிமுகம் செய்துள்ளது. முதற்கட்டமாக டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட 4 நகரங்களில் இந்த சேவை நடைமுறைப்படுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேனி கம்பம் அருகே உள்ள காமையகவுண்டன்பட்டியில் அருள்மிகு தென் திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பக்தர்கள் புனித நீர் ஊற்றி காப்பு கட்டி விரதம் தொடங்கினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜூன் மாத மெய்நிகர் சேவைகள் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட தரிசன ஒதுக்கீடுகள் 21ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் யுகாதியை முன்னிட்டு சுப்ரபாதம், அர்ச்சனை மற்றும் நித்திய பூஜைகளுக்கு பிறகு ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. சுத்தம் செய்யும் பணியை முன்னிட்டு காலை 6 மணி முதல் 10 மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. அதன் பின்னர் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தனிநபர்கள் சிலர் தீபம் ஏற்றலாம் என உத்தரவிட்டிருந்த தனி நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதித்து வழக்கு விசாரணையை வரும் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கோவையில் தொண்டாமுத்தூர், ஆலாந்துறை, விராலியூர், தீட்டிப்பாளையம், ஒத்தக்கால் மண்டபம், மதுக்கரை, மலுமிச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி துறையூர் அருகே உள்ள அரசு மருத்துவமனைகள் மருத்துவ உதவி கிடைக்காமல் 4.5 வயது சிறுவன் பிரஜன் மரணமடைந்தார். பணி நேரத்தில் டாக்டர், நர்ஸ் யாருமே இல்லாததால் வேறு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் வழியிலேயே சிறுவன் இறந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை குன்னூர் சாலையில் நேற்றிரவு ஆவணங்களின்றி பிடிபட்ட 2 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் தற்பொழுது கோவையில் இருந்து வருமான வரித்துறையினர் உதகை விரைந்துள்ளனர். சாத்தூரில் நடந்த வாகன சோதனையில் காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 90,77,000 மதிப்பிலான 70 பவுண்ட் தங்க நகைகளை நகை வியாபாரி முத்துக்குமார் என்பவரிடமிருந்து தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தேர்தல் கமிஷன் உத்தரவை தொடர்ந்து கரூர் மாவட்ட புதிய எஸ்பியாக ஹரிகரன் பிரசாத் பொறுப்பேற்றுக் கொண்டார். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, சேரிங் கிராஸ், பிங்கர் போஸ்ட், காந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் தாவேக தலைவர் விஜய் மற்றும் அருண்ராஜ் படத்துடன் பதுக்கி வைத்திருந்த 250க்கும் மேற்பட்ட சில்வர் பாத்திரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் 2 நாட்களில் 23,28,00,000 ரூபாய் பணம், பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கில் மானாமதுரை டிஎஸ்பி ராஜா, இன்ஸ்பெக்டர்கள் திலீபன், குமாரவேல் பாண்டியன், எஸ்ஐ குவன் உட்பட 11 போலீசார் மதுரை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் கேஸ் அடுப்பில் தண்ணீர் சூடுபடுத்திய மனைவியை கணவன் திட்டியுள்ளார். இதன் காரணமாக மன உளைச்சல் அடைந்த மனைவி மகனை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. சென்னையில் உள்ள 22,875 மாடுகளில் 900 மாடுகளுக்கு மட்டுமே மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் பணி நாளையுடன் நிறைவு பெறுகிறது. சிப் பொருத்தாத மாடுகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரித்துள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே சாலையோரம் காருடன் எரிந்த நிலையில் 4 சடலங்கள் மீட்கப்பட்டன. கொலையா விபத்தா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். போர் பாதிப்புக்குள்ளான துபாய், அபுதாபி போன்ற நகரங்களில் நட்சத்திர ஹோட்டல்கள் 70% வரை சலுகை அறிவித்துள்ளன. போர் பாதிப்பால் வாடிக்கையாளர்கள் வருகை குறைந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக மத அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. பாகிஸ்தானில் அகமதியா முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்றனர். ஐநா இதுபோன்ற செயல்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என ஐநாவில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஷ் பேசினார். ஈரான் நடத்திய தாக்குதலில் இதுவரை 13 அமெரிக்க வீரர்கள் பலியாகியுள்ளனர். 200 பேர் காயமடைந்துள்ளனர் என அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் மருத்துவமனை மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 400 பேர் கொல்லப்பட்டனர். 250 பேர் காயமடைந்தனர். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த மீண்டும் QR கோடு நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கார்களுக்கு வாரத்திற்கு 15 லிட்டரும், பைக்குகளுக்கு 5 லிட்டரும் எரிபொருள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய இந்திய T20 அணிதான் வரலாற்றிலேயே சிறந்த அணி. கடந்த 5-6 ஆண்டுகளாக ICC தொடர்களில் இந்திய அணியின் செயல்பாடு ஆச்சரியமளிக்கிறது என ரிக்கி பாண்டிங் கூறியுள்ளார். தலையாக இருப்பதற்கோ அல்லது வாளாக இருப்பதற்கோ நான் CSKவுக்கு செல்லவில்லை. எப்போதும் ஒரே தல MS தோனிதான். தோனியும் CSK நிர்வாகமும் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என சஞ்சு சாம்சன் கூறினார். திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜானில் நடித்து பாலிவுட்டில் அறிமுகமானார் நடிகை கீர்த்தி சுரேஷ். இப்படம் தோல்வியை தழுவியது. இப்போது ரப்தார் என்ற மற்றொரு பட வாய்ப்பு வந்துள்ளது. ராஜ்குமார் ராவ் ஹீரோவாக நடிக்க ஆதித்யா நிம்பல்கர் இயக்குகிறார். இந்தியாவின் கல்வி முறையை இப்படம் பேசுகிறதாம். ஜூலை 24 படம் வெளியாகிறது என அறிவித்துள்ளனர். பேபி ஜானில் விட்டதை ரப்தார் மூலம் கீர்த்தி மீட்பாரா என பார்ப்போம். சிம்பு நடிக்கும் அரசன் படத்தை இயக்கி வருகிறார் வெற்றிமாறன். இதில் இயக்குநர் நெல்சன் திலீப் குமார் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டு அது குறித்த டீசர் ஒன்று வெளியாகி வைரலானது. ஆனால் ஜெயிலர் 2, ரஜினி, கமல் நடிக்கும் படம் என பிஸியாக இருப்பதால் நெல்சன் விலகிவிட்டாராம். அவருக்கு பதில் இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து நடிக்கிறாராம். இவர் சிம்புவை வைத்து அடுத்த படத்தை இயக்க உள்ளார். பவன் கல்யாண் நடித்துள்ள தெலுங்கு படம் உஸ்தாத் பகத்சிங். இதில் வில்லனாக நடித்துள்ள பார்த்திபன் இப்பட விழாவில் பேசியபோது நான் ஒரு நாயுடு ஆள் என சாதி பெயரை குறிப்பிட்டு பேசினார். இது சர்ச்சையாக குரல் மூலம் அவர் வெளியிட்ட பதிவில் என் பேச்சு யார் மனதையாவது கீறி புண்படுத்தி இருந்தால் வருத்தம் தோய்ந்த மன்னிப்பை தெரிவித்து இப்பிரச்சனையை விட்டுவிட்டு இப்பொழுதை நற்பொழுதாக்கிக் கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். நான் வாழ்க்கைப்பட்டிருப்பது தமிழுக்கு. சோறு சுகம் யாவும் தமிழை தந்தது. போகும் வரை சொர்க்கம் தமிழே. இதை என்றும் எங்கும் ஏன் உலகெங்கும் பெருமையாய் உரக்கச் சொல்வேன். என் தாய்மொழி தெலுங்குதான் என்பதை அங்கு மட்டுமல்ல இங்கும் இன்று மட்டுமல்ல நேற்றும் முன்தினமும் சொல்லி இருக்கிறேன். தமிழ் உயர்ந்ததும் உன்னதமும் ஆனது மட்டுமல்ல அன்பும் கருணையும் நிறைந்தது என தெரிவித்துள்ளார். சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படம் சேயோன். கமல் தயாரிக்கிறார். இந்த படம் முருகர் மற்றும் நாட்டுப்புற தெய்வமான விருமாண்டி ஆகியோரை மையப்படுத்திய கதையில் உருவாகிறது. சேயோனாக சிவகார்த்திகேயன் நடிக்க, விருமாண்டியாக சிறப்பு தோற்றத்தில் கமலை நடிக்க சிவகுமார் முருகேசன் கேட்டுள்ளார். ஏற்கனவே கமல் நடிப்பில் விருமாண்டி படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 10 தாம்தும் ரீ ரிலீஸ். ரவி மோகன், கங்கனா ரணாவத் நடிப்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு வெளியான தாம்தும் திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரீ ரிலீஸ் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டேனி பால் இயக்கத்தில் AR ரஹ்மான் இசையில் தேவ் பட்டேல், பிரீதா பிண்டோ, அனில் கபூர் நடிப்பில் 2009 வெளியான ஆங்கில படம் ஸ்லம் டாக் மில்லினியர் 8 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அனில் கபூர், இத்தனை ஆண்டுகளாகிவிட்டது, இப்போதும் இந்த படத்திற்காக நான் பணம் பெறுகிறேன்.
நேற்று கூட எனக்கு 3000 பவுண்ட் செக் வந்தது. நான் வரியை கட்டுவதால் இதை தயக்கமின்றி சொல்வேன். இதுவரையில் மொத்தமாக $500,000 பவுண்ட் வந்துள்ளது. இதை நான் அவர்களிடம் கேட்கவில்லை, அவர்களாக தந்தனர் என்றார்.